வணக்கம். மாடு சேவை மகேஷின் சேவை. என் பேரு யோகா பத்மநாதன். கனடாவிலிருந்து கதைக்கிறேன். இந்த இந்த காலப்பகுதிகளில் நவீன சூழ்நிலையில காலத்தின் தேவை கருதி இறைவன் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு நான் நினைக்கிறேன். எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி தனது நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ற வகையில் முதலில் நாங்கள் அந்த இறைவனுக்கு நன்றி கூறி, அந்த இறைவனின் வழிகாட்டலில், அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தால அனைத்தும் நடக்க போகிறது என்று நன்றி கூறி, இந்த நாளில் நாங்கள் ஒரு பெரிய அற்புதமான விடயங்களை பற்றி கதைக்க போறோம். மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இந்த இலங்கையில் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற ஆசிரியர்களை நாங்கள் சந்திப்பதைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இந்த ஆசிரியர்கள் தான் தேவதூதர்கள். ஆசிரியர்களாக பிறந்து இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில ஒளியேற்றுபவர்கள் என்ற வகையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உத்தியோகத்தர்களையும் அத்தனை ஆசிரியர்களையும் தலை வணங்கி கால்பாதம் தொட்டிருந்த அவர்கள்தான் இந்த வளர்கின்ற இந்த ஜெனரேஷனை எங்கட அடுத்த சந்ததிக்கு ஒளியேற்றுபவர்கள். சோ எல்லாருமே வணக்கத்துக்குரியவர்கள். அவர்களுக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கும் அந்த இறையை நான் வணங்கி, இந்த காணொளி மூலம் பெரிய மாற்றம் எங்கட தமிழ் பேசும் சமூகங்கள்ல நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்வோம். நான் ஆரண்டு உங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் கனடாவில் இருந்தாலும் நானும் ஒரு ஆசிரியை. நான் அங்க இலங்கையில போர் நடந்த பிறகு போய் பார்த்த இடத்துல எனக்கு தென்பட்டது எல்லாம் அழிஞ்சேண்டு வெளி தோற்றத்துல பார்த்தாலும் எனது கண்ணுக்கு காட்டப்பட்டது அகத்தில உள்ள அந்த மனித நீயம், மனித பண்புகள் எல்லாம் ஆழ புதைக்கப்பட்டதை கண்டன். அதால எனக்கு கடவுள் உணர்த்தினார். அதை திருப்பி கொண்டு வரக்கு என்ற பணிகளை ஆற்றச் சொல்லி, அந்த வகையில நான் அங்க முல்லைத்தீவு மாவட்டத்தில மிக வறுமை கோட்டுக்குள்ள குழந்தைகளை எடுத்து ஒரு சத்தியசேவா நிறுவனத்துக்கூடாக இந்த மனித ஒழுக்க நெறி கல்வியை நாங்கள் 11 வருஷங்களுக்கு மேலாக கொடுத்து வருகிறோம். நூற்றுக்கணக்கான குழந்தைகளை எடுத்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சி செய்து இந்த அறக்கல்வியை கொடுத்ததன் மூலம் நாங்கள் பெரிய மாற்றத்தை கண்டோம். அதாவது என்ன ஒரு கற்பனையாக எங்களுக்கு எப்படி ஒரு நல்ல சமூகம், கற்பனையாக ஒரு நல்ல குழந்தை எப்படி இருக்க வேணும், ஒரு இளைஞர் ஜோதிகள் எப்படி இருக்க வேணும் என்றதை அந்த அறக்கல்வி கொடுத்த குழந்தைகள்ல கண்டோம். சோ அதை பார்த்த மகிழ்ச்சியில நல்ல வித்துக்களை போட அந்த வித்துக்கள் நல்லாக முளைத்து நல்ல ஒரு பலனை தந்ததை கண்ட. அதாவது ஒரு குழந்தை தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தை வாழ வச்சு தன் சமூகம் தன் நாடு என்ற அளவில் அவர்கள் வளர்ச்சி அடையப்பட்டிருக்கிறார். ஒரு விரிவான மனப்பாங்குடன் அந்த செயல் திட்டத்தை இலங்கை முழுக்களும் கொடுக்க வேண்டும் என்றது எங்களுக்கு நோக்கம். அதை எந்த மதமோ எந்த குருவோ எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வரையறையும் இல்லாமல் பொதுவாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நாங்கள் இறையாசையுடன் நாங்கள் இந்த திருக்குறள் புத்தகம், திருக்குறள் எங்கட உயிர் புத்தகம், இது எங்கட வழிகாட்டி, இது எங்கட மூச்சு. அந்த வகையில எனக்கு மதிப்புக்குரிய குருவை நாங்க விண்மகாலிங்கம் ஐயாவை கேட்டு, அவர் மிக தமிழ் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். இந்த 1330 திருக்குறள்ல நாங்கள் எதை குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுல தெரிவு செய்து நாங்கள் குழந்தைகளுக்கு உரிய உண்மை பேசுறது, அன்பு செய்யறது, மன்னிக்கிறது, இனிய சொற்களை பேசுறது, இப்படி சாதாரணமான ஆரம்ப காலத்தில் அவர்கள் என்னத்தை எல்லாம் அறிய வேணுமோ அந்த குறள்கள் இதில் எடுத்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செய்து நாங்கள் புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம். கனடாவில் வெளியிடுறோம். நானும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சண்டே ஸ்கூல் செய்யறான். அந்த குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை படிப்பிக்கக்குள்ள அவர்கள் எங்கட உதவி இல்லாமலே 1ஆம் வகுப்பு பிள்ளையே வாசிக்கக்கூடிய பிள்ளை இதை வாசிச்சு கருத்தை அறிஞ்சு கொள்ற அளவு மிக இலகுவான புத்தகம். இதை நாம் பெற்ற இன்பம் பெரிய வையகம் என்று இதை இலங்கையில கொடுக்க வேணும் என்றது எல்லா தமிழ் குழந்தைகள கையிலையும் இந்த ஏடு இருக்க வேணும். இது ஒரு பைபிள், இது ஒரு குர்ஆன், இது ஒரு பகவத்கீதை, அந்த அளவு பெருமதியான ஒரு நூலாக இதை ஒவ்வொரு குழந்தையும் கையில கொண்டு திரிஞ்சு இதை பின்பற்றினால் என்ன அழகு, என்ன சந்தோஷம், என்ன ஒரு கற்பனையில ஒரு நிறைவான ஒரு சமூகத்தை, நிறைவான ஒரு குழந்தைகளை காணக்கூடியதாக இதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு எங்களோட உலக ஒழுக்க நெறி கழகத்தூடாக நாங்கள் முதலாக போன வருஷம் 10 மாவட்டங்கள்ல அறநெறி படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த புத்தகங்களை ஆசிரியர்களுக்கு கொடுத்து அவர்கள் இதை படிப்பிக்க ஊக்குவித்து அதுக்கு ஒரு போட்டி நடத்தி
நாங்கள் நிறைய நிறைய விதைகளை விதைத்திருந்தோம். அதெல்லாம் இறைவன் செயலாலே எப்ப முளைச்சு என்ன விருட்சம் வருமோ அது அவன் செயல். எங்கட கடமைகளை நாங்கள் செய்தோம். இது யார்கிட்ட கொடுக்கலாம், ஆறுதல் நல்லா செய்யணும், எவரை தெரிவு செய்யறது என்ற வகையில தான் எந்த கண்ணுக்கு அந்த இறைவனை காட்டின ஒரு பெண் தெய்வ குழந்தையாக கனகதுர்கா அவர்களை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஆன்மீக குழுவின் ஒரு தலைவியாக அவர் இருந்திருந்தார். ஆல்சோ ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராகவும் இருக்கிறார். இன்னும் அவர்கிட்ட பல திறன்களை கண்டேன். பேச்சாற்றல், மனப்பக்குவம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எல்லாம் நிறைந்த கனகதுர்காவை எங்கள பிரதிநிதியாக ஆற்றுவதற்கு எனக்கு தெரிவு செய்ய காட்டின அந்த கடவுளுக்கு நன்றி கூறி. என்றால் ஒரு மிக திறமையான ஒரு குழந்தையை நாங்கள் வளர்த்து அவவை ஒரு சமூக தலைவியாக மாற்றி அவ மூலம் அந்த சமூகத்தில் மாற்றம் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அவளிடம் இந்த பொறுப்பை கொடுத்த நேரம் 10 மாவட்டங்களில் மிக சிறப்பாக இந்த திருக்குறளை படிப்பிக்க வழிகாட்டி போட்டி நடத்தி எல்லா பொறுப்பையும் மிக சிறப்பாக சேர்ந்தா. அவவே நாங்கள் அடுத்த கட்டமாக பாடசாலைகள் மத்தியில் இந்த புத்தகத்தை கொடுத்து நாங்கள் பாடசாலை மத்தியில இந்த திருக்குறளை குழந்தைகள் மயமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆசிரியர்களை நாங்கள் கூப்பிட்டு இந்த புத்தகம் இதுக்குள்ள என்ன திருக்குறளை தெரியாதவர்கள் எந்த ஆசிரியரும் இருக்க முடியும். இது ஒரு புதுசாக நாங்கள் காணவில்லை. ஆனாலும் இது ஒரு புதுமையாக கற்பித்தல் ஒரு மாற்றத்தை செய்யறதா எங்களுடைய நோக்கமாக இருக்குது. எப்படி இலகுவாக குழந்தைகளை கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த வகையில் கனகதுர்காவை நாங்கள் இதில் தெரிவு செய்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்பாளராக எங்களோட அமைப்பு கூடாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அவ இதை பற்றி உங்களுக்கு தேவையான விளக்கங்களை சொல்லுவா.